ஹலோ நண்பர்களே, நான் உங்கள் பிரதீப். இந்த வீடியோ பற்றி பார்த்தீங்கன்னா இந்தியன் பிரீமியர் லீக் ஐபிஎல் மேட்ச் அது எப்போ ஸ்டார்ட் ஆகுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். மார்ச் 28 எஸ்ஆர்ஹெச் விசஸ் ஆர்சிபி நடக்குது. எங்கே நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சின்னசாமி ஸ்டேடியத்தில் நடக்குது. 2025 ஆர்சிபி கப் அடிச்சனால இந்த டைம் ஆர்சிபி மேலே எதிர்பார்ப்பு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குங்க. அது இல்லாமல் உங்களுக்கே தெரிஞ்சிருக்குங்க, ஐபிஎல் எப்படா ஸ்டார்ட் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா 2008 ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ ராஜஸ்தான் ராயல்ஸ் அப்போ இன்சியலில் 270 கோடி கொடுத்து வாங்கியிருந்தாங்க. ஸோ இப்போ என்னடான்னா பார்த்தீங்கன்னா ஒரு யூஎஸ் ஆண்டர்பிரினர் கிட்டத்தட்ட 15,300 கோடி கொடுத்து அந்த டீமை வாங்கியிருக்காங்க. சரி, ஓகே, அதுதான் இருக்கேன்னு பார்த்தா அதை தொடர்ந்து பின்னாடி ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் 2008 விஜய் மாலியா கிட்டத்தட்ட 450 கோடி கொடுத்து வாங்கியிருந்தாருங்க. ஸோ இந்த டைம் 2026 ஆதித்யா பிர்லா குரூப் பிளஸ் பார்ட்னர்ஸ் அவங்கெல்லாம் சேர்ந்து கிட்டத்தட்ட எவ்வளோன்னா 16,705 கோடி கொடுத்து அந்த டீம் வாங்கியிருக்காங்க. ஸோ நமக்கெல்லாம் தெரிஞ்சிருக்குங்க, 2025 ஐபிஎல்ல ஆர்சிபி 18 வருஷத்துக்கு அப்புறம் கப் அடிச்சாங்க. ஸோ மக்கள்கள் அதை ட்ரிபியூட் பண்ற விதமாக ஒரு பரேட் ஒன்று நடத்தினாங்க. எங்கன்னு பார்த்தீங்கன்னா சின்னசாமி ஸ்டேடியமுக்கு வெளியே ஒரு பரேட் ஒன்று கண்டக்ட் பண்ணாங்க. ஸோ அதில் 11 பேர் இறந்துருக்காங்க. அது இல்லாமல் நிறைய பேர் இன்ஜுரி ஆயிருந்தாங்க போன வருஷம் 2025. ஸோ அதனால அந்த ஆர்சிபி டீம் அது இந்த டைம் அது ட்ரிபியூட் பண்ற மூலியமா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 3 பாயிண்ட்ஸ் வெளியிட்டிருக்காங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா அதாவது நாங்கள் ட்ரைனிங் பீரியட்ல அந்த 11ஆம் நம்பர் ஜெர்சி தான் நாங்கள் போட்டுக்கிட்டு ட்ரெயின் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கையில் அந்த பேண்டு பிளாக் பேண்டு போட்டுக்கோன்னு சொல்லியிருக்காங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா 11 சீட்டு ரிசர்வ் பண்ணி வச்சுக்கோம். அந்த 11 பேர் இறந்தவங்களுக்கு ட்ரிபியூட்டாக நாங்கள் 11 சீட்டு நாங்கள் ரிசர்வ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ஒரு பக்கம் ஆர்சிபி டீம் பண்ணாலும் கர்நாடகா சீஃப் மினிஸ்டர் சேஃப்டி ப்ரோட்டோகால்ஸ் எல்லாம் இந்த வருஷம் நிறைய இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காரு. என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏஐ கேமரா ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. த கிரவுட் மானிட்டரிங் மேனேஜ் பண்ணுறதுக்காக ஏஐ கேமரா நாங்கள் கிரவுண்டு ஃபுல்லாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ பீப்புள்ஸ் எத்தனை பேர் வர்றாங்க, என்ன பண்ணுறாங்க, அதெல்லாம் பார்த்துக்கிறதுக்காக அது யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னொன்று என்னடா பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 80% ஆஃப் டிக்கெட் நாங்கள் ஆன்லைனில் தான் சேல் பண்ண போகிறோம். மீதி இருக்கிற 20% ஓகே ஆஃப்லைன் மூலியமாவோ ஸோ அது முன்ன பின்ன அந்த மாதிரி ஆகும்னு சொல்லி சேல் பண்ணுறது டீல்ஸ் எல்லாம் அப்புறம் பேசிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. தேர்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டேடியத்தோட கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 35,000 பேர் உட்கார மாதிரி இருக்குங்க. பட் ஆனால் நாங்கள் இந்த டைம் என்ன பண்ண போறோம்னா 28,000 பேருக்கு மட்டும்தான் அந்த டிக்கெட் சேல் பண்ண போகிறோம். எதனால பார்த்தீங்கன்னா அந்த சீட்டு கன்ஜெக்ஷன்ஸ் எதுவுமே இருக்காத சீட்டு கன்ஜெக்ஷன்ஸ், அதுக்கப்புறம் ஓவர் க்ரௌடிங் எல்லாம் நாங்கள் அவாய்ட் பண்ணுறோம்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஸ்டேடியத்துக்கு வெளியே கிட்டத்தட்ட 9 எமர்ஜென்சி ஆம்புலன்ஸ் எப்பவுமே நிற்கும் அந்த மேட்ச் நடக்கிறப்ப அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது இல்லாமல் ஸ்டேடியத்துக்குள்ள கிட்டத்தட்ட 4 ஃபெசிலிட்டிஸ் ஹாஸ்பிட்டல் ஃபெசிலிட்டிஸ் இருக்கிற ஒரு மெடிக்கல் சென்டர்ஸ் நாங்கள் வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் நான் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கேன். மறக்காம என் சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.